நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்புறம் அந்த உணவுல எல்லா காய்கறியும் சமமா சேர்த்துருவாங்க. அதன் பிறகு அதை எல்லாத்துக்கும் தந்துடுவாங்க. நான் அப்படிலாம் எப்பவும் பண்ண மாட்டேனே. எல்லா காய்கறிகளையும் ஒரே அளவுல எப்படி சேர்க்க முடியும்? இது தப்பு. அப்புறம் பூசணிக்காய் பொரியல்ல முதல்ல தக்காளி, அப்புறம் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு இருக்க போகுது இன்னைக்கு. இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பூசணிக்காய் பொரியல்ல உருளைக்கிழங்கு போடவே மாட்டேன். அதன் பிறகு பச்சை பட்டாணி. பூசணிக்கால பச்சை பட்டாணியா? மற்றும் இன்னைக்கு பூசணிக்காய் பொரியல்ல திராட்சையும் போட போறோம். இனிப்ப சேர்க்க போறோம். பூசணிக்கால திராட்சையா? கூடவே ஏலக்காய் மற்றும் கருஞ்சீரகமும். நிறுத்துங்க. நீங்க எப்படிப்பட்ட பூசணிக்காய் பொரியல பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் பூசணிக்காய் பொரியல பண்ணி சாப்பிட்டிருக்கீங்களா? பூசணிக்காய் பொரியல திராட்சையும் சேர்க்க மாட்டாங்க, ஏலக்காவையும் சேர்க்க மாட்டாங்க. பூசணிக்கால வெறும் வேப்ப இலையும் பாவக்காய் தோலையும் தான் சேர்ப்பாங்க. நன்றி மகாராணி அவர்களே, நன்றி. நீங்க போட்டியில தோத்துட்டீங்க. நீங்க அமைதியா இருந்திருக்கணும், ஆனா பேசிட்டீங்க. பாத்தீங்களா மகாராஜா, உங்களோட மகாராணி என்கிட்ட தோத்துட்டாங்க. இல்ல 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 இல்ல, நான் தோக்கல இல்ல மகாராஜா, நான் தோக்கவே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க. நான் உங்களுக்கு சுவையான உணவுகளை சமைச்சு தரது இல்லையா? என்ன மகாராஜா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சுவையான உணவுகளை சமைச்சு தரது இல்லையா? சொல்லுங்க மகாராஜா சொல்லுங்க. மாலை, நான் தோத்துட்டேனா? அட ஆமா, அதான் நாங்க உங்களோட மாலைய கேக்குறோம். யா அல்லாஹ், இவ்ளோ அழகான மாலையா இருக்கு. நான் இத போட்டுக்கிட்டா எவ்ளோ அழகா இருப்பேன். கழட்டி கொடுங்க. அட யா அல்லாஹ். மகாராஜா, இது சரியே இல்ல. உண்மையிலே இந்த அரசவையில இருக்கிற யாராலையும் இவங்களை வீழ்த்த முடியாதா? பண்டிதர் ராமகிருஷ்ணரால கூட முடியாதா? மகாராஜா, உங்களுடைய மனநிலைமையை என்னால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இந்த சவாலை ஏத்துக்கிட்டு இதுக்கு மேல எந்த சங்கடத்திலையும் நான் விழ விரும்பல. ஏன்னா இந்த நேரத்துல என்னுடைய தாய் நிலம் என்னை கூப்பிட்டு இருக்கு. என்னோட மகாராணி திருமலம்பா கழுத்துல இருந்து இந்த மாலையை கொண்டு போறது வெறும் என் மகாராணிக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்துக்குமான அவமானம். மற்றும் குறைஞ்சபட்சம் நான் இந்த அவமானத்தை பார்த்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டேன். அதனால மகாராஜா, எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மகாராஜா. யோசிக்கிறது சிந்திக்கிறதெல்லாம் நீங்க பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இவங்களை எதிர்கொள்ற அளவுக்கு என்னோட அரசவையில யாருமே இல்லைங்கிற போது இப்போ இவங்களோட சவாலை எதிர்கொள்ள நானே தயாரா இருக்கேன். ஆனா மகாராஜா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களால இவங்களோட சவாலை எதிர்கொள்ள முடியலனா அப்ப குறைஞ்சபட்சம் தடங்களாவது ஏற்படுத்தாம இருங்க. ஆனா நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் மகாராஜா? நானே விரும்பினா கூட என்னால உங்களுக்கு உதவ முடியாது. அப்துல்லா அவர்களே, நான் உங்களோட சவாலை எதிர்கொள்றேன். ஆனா நான் ஒருவேளை வெற்றி அடைஞ்சிட்டா நீங்க ராஜகுரு தத்தாச்சாரியாரோட வீட்டையும் அவரோட செல்வத்தையும் மற்றும் மகாராணி திருமலம்பாவோட நகையையும் நீங்க திருப்பி கொடுத்துடணும். சரி மகாராஜா, உங்களுடைய நிபந்தனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த சவால்ல தோத்துட்டீங்கன்னா நீங்க உங்களோட அரசருங்கிற பதவிய எனக்கு தந்தாகணும்.
என்ன? ராமா, ஏதாவது பண்ணு ராமா, ஏதாவது பண்ணு. இந்த அப்துல்லா மகாராஜாவை அவனுடைய வலையில சிக்க வைக்க பார்க்கறான். என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா? சீக்கிரம் சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதமா இல்லையா? ஏன்னா பிறை நிலவு மீது ஆணையாக, அதன் பொலிவின் மீது ஆணையாக, உங்களுடைய மகாராணியின் மாலைய இனிமேலும் அணியாம என் மனைவியால காத்திருக்க முடியாது. என்ன பேகம்? சீக்கிரம் போட்டு விடுங்க. யோசிச்சுக்கோங்க மகாராஜா. ஒருவேளை என்னோட மனைவி உங்க மகாராணியோட மாலையை போட்டுக்கிட்டாங்கன்னா அப்புறம் விஜயநகரத்தின் மக்கள் இதை தானே யோசிப்பாங்க. மகாராஜாவால அவருடைய மகாராணியோட மாலையை கூட காப்பாற்ற முடியலன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை மகாராஜா. எனக்கு என்னமோ நீங்க பயந்துட்டீங்கன்னு தோணுது. அதனால நானே உங்க மகாராணியின் மாலைய என்னோட மனைவிக்கு போட்டு விடுறேன். ஏ ரகமத்துல்லா, பேக்கத்துல்லா, அப்துல்லா, நீ உன் வரம்ப மீறி போற. கொஞ்சம் இருங்க மகாராஜா, கொஞ்சம் இருங்க. நீங்க கொஞ்சம் இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் உங்களோட நிபந்தனையை ஏத்துக்கிறேன் அப்துல்லா அவர்களே. மகாராஜா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எப்படி உங்களால இப்படி பண்ண முடியுது? ஏன்னா எந்த ஒரு ராஜ்யத்திலையும் அதன் அரசருக்கு மட்டும் இல்ல, அதோட பிரஜைகளுக்கும் உரிமை இருக்கும். அப்படி இருக்கும்போது மொத்த ராஜ்யத்தையும் நீங்க எப்படி பணைய வைக்க முடியும் மகாராஜா? பாத்தீங்களா மகாராஜா, உங்களோட சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் கூட நீங்க தோத்துடுவீங்கன்னு நினைக்கிறாரு. மகாராஜா, நீங்க இவர் சொல்றதை கேட்காதீங்க மகாராஜா. ஆமா மகாராஜா, நானும் அதை தான் சொல்றேன். மகாராணியோட இந்த மாலைய, அவங்களோட மரியாதைய நீங்க போக விடுங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் மகாராஜா, இந்த சவாலை ஏத்துக்காதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னோட மனைவி மகாராணி திருமலாம்பாவுக்கு ஏற்படுற அவமானம் என்னோட அவமானம், இந்த விஜயநகரத்துக்கான அவமானம். வேணும்னா நீங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மௌனமா இருக்கலாம், ஆனா என்னால முடியாது. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா என்னோட வெற்றி மேல சந்தேகமா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட வெற்றி மேல எந்த சந்தேகமும் இல்லை. நான் அப்துல்லா அவர்களோட சவாலை ஏத்துக்கிறேன். போட்டியில நான் இவரை வீழ்த்துவேன். ராஜகுருவோட வீடு, அப்புறம் இவரோட செல்வம் மற்றும் மகாராணி திருமலாம்பாவோட மாலையை மீட்டெடுத்தே தீருவேன். ஆனா மகாராஜா, போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இப்பவே இந்த நொடியை அரசவையை விட்டு வெளியே போங்க. ஆனா மகாராஜா, ராமா, இங்க இருந்து போறத பத்தி யோசிக்க கூட யோசிக்காத. மகாராஜா கோவத்துல தான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரை மகாராஜா அவமானப்படுத்தி அரசவையிலிருந்து வெளியே போக சொல்லிட்டாரா? எட, நான் இங்க ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கனா என்ன? இப்ப சொல்லுங்க அப்துல்லா அவர்களே, உங்களோட சவால் என்ன? மகாராஜா அவர்களே, ஸ்வரம் மற்றும் தாளத்தின் மீது ஆணையாக, இசை மீது ஆணையாக, இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டு ஒருவேளை உங்களுடைய கண்கள்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட நீங்க தோத்துடுவீங்க. இந்த சவாலையும் ஆகட்டும், உங்க பதவியும் ஆகட்டும். நம்ம மகாராஜாவையே அழ வைக்கிற அளவுக்கு இந்த அப்துல்லா அப்படி என்ன கதை சொல்ல போறா? இது இளமையிலேயே விதவையான ஒரு பெண்ணை பத்தின கதை. கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சு அவங்க வைத்த பட்னி போட்டு அவங்களுடைய மகனை அவங்க பராமரிச்சு வளர்த்தாங்க. ஆனா இந்த உலகம் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்தது. ஆனா அந்த அம்மா எப்பவும் அவங்களோட மகனுக்கு வெறும் சுகத்தை தான் தந்தாங்க. அம்மாவுடைய உயிர் அவங்களுடைய மகனுக்குள்ள இருந்தது. அவங்களோட வலியை அவன் கூட எப்பவும் பகிர்ந்துக்கவே இல்லை. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க.
ஆனா ஒரு தாயின் பிரார்த்தனையில தாக்கம் இருக்கும். ஒரு நாள் அந்த தாயின் பிரார்த்தனையோ பலனை கொண்டு வந்தது. மகன் ஒரு மிகப்பெரிய வியாபாரியானா. உலகமே வியந்து போனது. மகன் அவனுடைய அம்மாவுக்கு எல்லா சுகங்களையும் தர ஆரம்பிச்சான். ஆனா அந்த விதவை தாயோட வாழ்க்கையில இந்த அதீத சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிச்சிருக்கல. ஏன்னா அவங்களுடைய மகனின் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. அந்த மகனுக்கு ஒரு அழகான பெண் மீது காதல் வந்தது. அந்த பெண் ஒரு நிபந்தனையை வச்சா. அதை கேட்டு அந்த பையனோட தொண்டை வறண்டு போச்சு. அப்படி அந்த பெண் என்ன சொன்னானா, நீ எப்ப உன் அம்மாவின் இதயத்தை அவங்க உடல்ல இருந்து பறிச்சுட்டு வரையோ அப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். அட கடவுளே, இவ்வளவு இதயமே இல்லாதவளா இருக்காளே இந்த பொண்ணு. இந்த விஷயத்தை கேட்டு அவன் தன் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி வருத்தப்பட்டான். அந்த பெண்ணின் நினைவுகள் எப்பவும் அவனை சுத்தி இருந்துட்டே இருந்தது. ஆனா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை அவனால மறைக்க முடியல. அதனால அம்மா அவங்களுடைய மகன் கிட்ட வந்தாங்க. அம்மாவோட கையில கத்தி இருந்தது. ஆனா அவங்களுடைய மகனின் சோகத்தை போக்கிட முடியணும், அவன் வாழ்க்கைய சந்தோஷத்தால நிரப்பிட முடியும்னு முழு நம்பிக்கை இருந்தது. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, கண்ணா, நான் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டேன். சுகங்கள் மற்றும் துக்கங்களின் அமுதத்தை குடிச்சு முடிச்சிட்டேன். உன்னுடைய சந்தோஷங்கள் இப்ப உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போ, போய் உன்னுடைய காதல வென்றுடு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனி நீ சந்தோஷமா இரு. ஒரு தாயா என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுறேன். இந்த கத்தியால என்னோட நெஞ்ச கிழிச்சு என் இதயத்தை எடுத்துக்கோ. அத போய் அந்த பொண்ணு கிட்ட கூட மற்றும் அவகிட்ட சொல்லு. கத்தியால குத்தி கிழிச்சு இதயத்தை கொண்டு வந்து அவளோட சவாலை வென்றுட்டேன்னு அவகிட்ட போய் சொல்லு. அட கடவுளே. மகன் நடுநடுங்கி போனா. ஆனா அம்மா அவனுக்கு நம்பிக்கையை தந்தாங்க. அதுக்கப்புறம் காதலின் சிவப்பு வண்ணத்துக்காக மகன் தாயின் சிகப்பு ரத்தத்தை ஓட விட்டான். அம்மா கடைசியா சந்தோஷமா வாழுடா மகனேன்னு சொன்னாங்க. மகன் அவனுடைய அம்மாவின் இதயத்தை எடுத்துட்டு ஓடி போனா. வேர்த்து விறுவிறுத்து அந்த பெண்ணை சந்திக்க போனா. அப்போ மகனுடைய காலு கீழே ஒரு கல்லு வந்தது. அவன் விழுந்தான். அவனுடைய தாயின் இதயம் கையை விட்டு நழுவுச்சு. உண்மையை சொல்றேன், இத பொய்யா நினைக்காதீங்க. மகன் விழுந்ததை பார்த்து அம்மாவுடைய இதயத்துல இருந்து ஒரு குரல் வந்தது. அண்ணா, உனக்கு உனக்கு அடி எதுவும் படலல்ல? இதுதான் அம்மா. அவங்களோட இதயம் இறந்ததுக்கு அப்புறம் கூட மகனின் கஷ்டத்தை பார்த்து துடிச்சது. இதுதான் ஒரு தாய். தாயின் அன்பு, தாயின் பாசம், தாயின் தியாகம். மகாராஜா, நீங்க அழாதீங்க. இதே தாய்தான், இதே தாய்தான் அவங்களுடைய குழந்தைய விட்டுட்டு ஒரு நாள் நிரந்தரமா போயிடுவாங்க. அட, இது என்ன மகாராஜா, உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் துளி என்ன? உங்களுடைய கண்கள் கண்ணீர் கடல்லையே மூழ்கிடுச்சு. மகாராஜா, இப்ப நீங்க இந்த சவால்ல தோத்துட்டீங்க. உங்க பதவியும் இழந்துட்டீங்க. உங்களுடைய ராஜ மாளிகை, உங்களுடைய சிம்மாசனம்
மற்றும் உங்களுடைய விஜயநகரம் இப்ப என்னுடையது. மகாராஜா, நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அதனால உங்க ராஜ பதவியை காப்பாத்திக்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்க விரும்புறேன். அட, நீங்க இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க. இங்க பாரு, எவ்ளோ நாணயங்கள் பாரு. நாங்க 2 பேரும் ஆரம்பிச்ச வியாபாரத்துல எவ்ளோ வருமானம் வந்திருக்கு பாரு. ஒரு செல்வந்தர் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அம்மா, இந்த தங்க நாணயங்களை திருப்பி தந்துருங்க. உன் புத்தி மழுங்கிடுச்சா என்ன? ஏன் திருப்பி தரணும்? ஏன்னா நாம விஜயநகரத்தை விட்டுட்டு போயாகணும். என்ன? நீங்க திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா? உங்களை அரசவை விட்டு வெளியேத்திட்டாங்களா? எனக்கு அப்பவே தெரியும். அடிக்கடி அதிகமா உங்க புத்தியை பயன்படுத்திட்டீங்கன்னா அதோட விளைவு இப்படிதான் இருக்கும். இப்ப விஜயநகரத்தை விட்டு எங்க போறது? அங்கதான் எங்க இருந்து வந்தோமோ, நம்மளுடைய தாய் நிலத்துக்கு, நம்மளுடைய கிராமத்துக்கு. தென்னாலி. அது சரி, நீ என்ன பண்ணன்னு உன் பதவியில இருந்து உன்னை விலக்கி இருக்காங்க? என்ன விளக்கலாம் இல்லம்மா, நான் சுய விருப்பத்தோட ராஜினாமா கடிதத்தை தந்துட்டு தென்னாலில வாழ விரும்புறேன். ஏன்னா என்னுடைய தாய் நிலத்துக்கு நான் இப்ப தேவைப்படுறேன். வாய் மூடு. தாய் நிலத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுற? உன் தாயை பத்தி கவலை இல்லையா? நாங்க 2 பேரும் இங்கதான் இருப்போம். உனக்கு போகணும்னா நீ போ. நாங்க 2 பேரும் இங்கே இருந்து வியாபாரத்தை பண்ணுவோம். வா சாரதா. சரிதான், உன்னால விஜயநகரத்தை விட்டு போக இவங்களையே சம்மதிக்க வைக்க முடியல. நீ எங்க இருந்து மகாராஜாவை சம்மதிக்க வைக்க போற? அவரு உன்னை போக விட மாட்டாரு. இல்ல பட்டு, இப்படி மகாராஜா என்னை அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றினதுக்கு பிறகு இனி நான் திரும்பி எப்பவும் அங்க போக மாட்டேன். எப்பவும் மாட்டேன். நிறுத்துங்க. தெரியாம கூட என் படுக்கையில கை வச்சிடாதீங்க. இந்த படுக்கை என் அம்மா வீட்ல எனக்கு தந்தது. மன்னிச்சிருங்க மகாராணி அவர்களே, ஆனா புது மகாராணி இந்த அறைய காலி பண்ண சொல்லி கட்டளை இட்டிருக்காங்க. புது மகாராணியா? ஆமா, புது மகாராஜா அப்துல்லா அவர்களின் மனைவி. ஏன்னா இந்த ராஜா மாளிகையும் ராஜ பதவியும் அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அப்புறம் அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதையே பண்ண சொல்லி மகாராஜாவும் கட்டளை இட்டிருக்காரு. மகாராஜா கட்டளையிட்டாரா? மகாராஜா, 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 இங்க என்ன நடக்குது மகாராஜா? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மகாராணி, இப்ப நான் எதுவும் சொல்ற நிலைமையிலும் இல்ல, செய்யற நிலைமையிலும் இல்ல. மகாராணி, இந்த ராஜ பதவி என்னோடதான் இருக்குமா இல்ல இருக்காதான நாளைக்கு தான் முடிவெடுக்கப்படும். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் அந்த அப்துல்லாவை வெற்றி அடைய விட மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பிரச்சனை தோன்றும் இடத்தில் ராமா தோன்றிடுவார்னு. இப்ப இந்த பிரச்சனையான சூழ்நிலையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் தோன்றப்படவில்லையா மகாராஜா? சொல்லுங்க மகாராஜா, வரமாட்டாரா? மகாராஜா, ஏன் இதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணன் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை யோசிச்சு இதெல்லாம் நடக்க விடாம தடுத்திருப்பாரு. ஆனா நீங்க அவரை அரசவையை விட்டு வெளியேத்திட்டீங்களே. சரி, நான் ஏதோ கோவத்துல அவரை அரசவையை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். ஆனா யாராவது இப்படி அரசவையை விட்டு போவாங்களா? அதுவும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு திறமையான புத்திசாலியான நபர். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்குள்ள இவ்வளவு அகங்காரம் எங்க இருந்து வந்தது? நீங்களே சொல்லுங்க மகாராணி, இவ்வளவு புத்திசாலியான நபருக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்குமா என்ன? அப்படி அவருக்கு அகங்காரம் இருக்குன்னா எனக்கும் கௌரவம் இருக்கு. நாளைக்கு அரசவையில் என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த சவால்ல வெற்றி அடையறனோ தோல்வி அடையறனோ நான் அவரை கூப்பிட மாட்டேன். இனி நான் எப்பவும் திரும்ப போக மாட்டேன். கண்டிப்பா போக மாட்டேன். மகாராஜா என் இதயத்தை காயப்படுத்திட்டாரு. இனி எப்பவும் திரும்பி போக மாட்டேன். இந்த விஜயநகரத்தை விட்டுட்டு நிரந்தரமா நான் இங்க இருந்து போயிட போறேன்.
அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அற்புதம். உங்களோட இந்த அழகான வார்த்தை என் காதுல விழுந்து என் மனசே குளிர்ந்துடுச்சு. ஏன்னா நான் உங்களை எவ்வளவு பெரிய சுயநலவாதி நினைச்சிட்டு இருந்தனோ அதை விட நீங்க பெரிய சுயநலவாதியால இருக்கீங்க. குருவே, ராத்திரி இந்த நேரத்துல உபதேசத்தை கேட்கறது நல்லா இருக்காது. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய உபதேசத்தை நிறுத்திட்டு இந்த நேரத்துல எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன குருவேன்னு கூப்பிடுறீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு இந்த குரு இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க விரும்புறேன். இல்ல குருவே, நீங்க விடுங்க. நான் ஒத்துக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் தேவையில்லாத பேச்செல்லாம் அப்பப்ப பேசுவேன். ஆனா எப்பவும் அர்த்தம் இல்லாத பேச்சு பேச மாட்டேன். சில சமயங்கள்ல அர்த்தமுள்ள விஷயங்களையும் சொல்லுவேன். ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அவன் அங்கிருந்த ஒரு மரத்தடி நிழல்ல ஒவ்வொரு நாளும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த மரத்துல காய்க்கிற சுவையான பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவனுக்கு அந்த மரத்துல இருந்து கசப்பான பழம் கிடைச்சது. அதை சாப்பிட்ட உடனே அவன் அந்த மரத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவ்வளவு வருஷமா அவனுக்கு அந்த மரத்துல இருந்துதான் இப்படி சுவையான பழங்கள் கிடைச்சிருந்தது அப்படிங்கறத மறந்துட்டான். அந்த நபர் நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அப்புறம் மகாராஜா தான் அந்த மரம். ஒரு தடவை அவர் ஏதோ கடுமையா பேசிட்டாருங்கிறதுக்காக நீங்க அவரோட அனைத்து விஷயங்களையும் மறந்துட்டீங்க. நீங்க சொல்றது சரிதான் குருவே. ஆனா என்னோட இதயமும் உண்மையிலேயே காயப்பட்டிருக்கு. நான் மகாராஜா கிட்ட எப்பவும் இதை எதிர்பார்த்ததே இல்ல. இப்படி அவர் நிறைஞ்ச சபையில என்ன அவமானப்படுத்துவாருன்னு. நான் வெறும் இவருக்கு இதை புரிய வைக்க தானே முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இந்த அப்துல்லாவோட பேச்சில விழாதீங்கன்னு இருந்தும் அவரு கேட்கல. அவரு உங்க பேச்ச கேட்கல. அவரு உங்களை அரசவையை விட்டு வெளியே போக சொன்னாரு. நீங்களும் அரசவையை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அப்துல்லா மகாராஜாவுக்கு ஒரு கதையை சொன்னா மகாராஜா போட்டியில தோத்துட்டாரு. அப்புறம் கூடவே ராஜ பதவியையும் அவர் இழந்துட்டாரு. என்ன? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இப்ப விஜயநகரத்தின் ராஜ்யம், விஜயநகரத்தின் சாசனம், விஜயநகரத்தின் சிம்மாசனம் எல்லாமே அந்த அப்துல்லாவோட ஆயிடுச்சு. தன்னோட கலை மேல அகங்காரம் கொண்டு இருக்கிற அந்த அப்துல்லா மகாராஜாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். நாளைக்கு இன்னொரு போட்டி நடக்க போகுது. ஒருவேளை மகாராஜா அதுல திரும்ப தோத்துட்டாருன்னா அப்புறம் அவன் தான் விஜயநகரத்தின் புது மகாராஜா. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஏ ராமா இருக்க வரைக்கும் இவன் மகாராஜாவுக்கும் விஜயநகரத்தோட சிம்மாசனத்துக்கும் ஒரு கீறல் கூட விழவிட மாட்டான். இது ஒரு தாயோட நம்பிக்கை. ஆமா ராமா, இந்த கஷ்டமான சமயத்துல நீங்க மகாராஜாவை கைவிடக் கூடாது. எப்படி இவரு அவரை கைவிடுறாருன்னு நானும் பார்க்கறேன். கைவிட்டது இங்க மகாராஜா தான். கண்டிப்பா என்னுடைய சுயமரியாதையை என்னோட அகங்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னை சந்திக்கிறதுக்கு வர சொல்லல. அப்ப இது அவருடைய அகங்காரம் இல்லைன்னா வேற என்ன? உடனே கூட மகாராஜாவை பார்க்க வாங்க. போதும் குருவே. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இனி எனக்கு யாரோடவும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் அம்மா, நீங்களும் கேட்டுக்கோங்க. நான் திரும்ப ராஜ மாளிகைக்கு போக மாட்டேனா? போக மாட்டேன்தான். மகாராஜா, உங்களுடைய உயிரை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை. என்னோட உயிரை காப்பாத்தின மொத்த பாராட்டும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் போய் சேரும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வேணும்னா நீங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மௌனமா இருக்கலாம். ஆனா என்னால முடியாத. நீங்க இப்பவே இந்த நொடியை அரசவையை விட்டு வெளியே போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்களை கோபத்துல ஏதோ சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க என் மேல கோவத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்க?
நான் உங்க நண்பங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா நான் உங்களோட மகாராஜாவும் தானே. மகாராஜா மட்டும் என்ன அவருடைய நண்பனா நினைச்சிருந்தாருனா என்ன இந்த மாதிரி அரசவையை விட்டு வெளியில போக சொல்லி இருக்க மாட்டாரு. நீங்க இப்பவே இந்த நொடியை அரசவையை விட்டு வெளியே போங்க. முதுக காட்டி அரசவையை விட்டு வெளியில போற அளவுக்கு என்ன தள்ளி விட்டுட்டீங்க மகாராஜா. இனி நான் எப்போ உங்களுக்கு என்னோட முகத்தை காட்ட மாட்டேன், எப்பவும் மாட்டேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! குருவே, பண்டித ராமகிருஷ்ணர் வரலையா? இல்ல மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணரோட புத்தி மழுங்கிடுச்சு மகாராஜா. நான் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவர் புரிஞ்சுக்க தயாரா இல்ல மகாராஜா. என்கிட்ட ஒரு ஆலோசனை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அப்துல்லா கிட்ட நேரம் முடியாதுன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு அவனோட சவாலை ஏத்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. மன்னிச்சிருங்க மகாராஜா. இல்ல குருவே, ஒரு முறை நான் ஏத்துக்கிட்ட சவால் இருந்து என்னால பின்வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தர் அவங்க உதவி இல்லாம என்னால எந்த ஒரு சவாலையும் வெற்றி அடைய முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது அவங்களோட தவறு. ஏன்னா நான் எல்லா விஷயத்திலயும் சாமர்த்தியமானவன் தான். ஒரு ராஜாவுக்கு 2 ராணி இருந்தது. ராஜா தோத்தாரு, கதை முடிஞ்சது. ராஜா அப்பாவியா இருந்தாரு. அப்துல்லா மாதிரியான கதாசிரியர் கிட்ட தோத்து போனாரு. அதிர்ஷ்டங்கள் மீது ஆணையாக, பாக்கியம் மீது ஆணையாக, உங்கள் மீது ஆணையாக. இப்ப நேரத்தை வீணாக்காம மகாராஜா அவர்களே, சவால ஆரம்பிக்கலாமா? நீங்க அதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா. நிறுத்துங்க. விஜயநகரத்தின் அரசபையின் சபை உறுப்பினராய் இருக்கிறதுனால நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க வழங்கியிருக்கும் சவாலை ஏத்துக்கிறேன். ஆனா நான் இந்த சவாலை வழங்கினது மகாராஜாவுக்கு தானே. இல்ல, நீங்க இந்த அரசபையில இருக்கிற எந்த சபை உறுப்பினர் வேணும்னாலும் இந்த சவாலை ஏத்துக்கலாம்னு சொன்னீங்கல்ல. மற்றும் அதனாலதான் நான் உங்களுடைய சவாலை ஏத்துக்கிறேன் மற்றும் உங்களை தோக்கடிச்சும் காட்டுவேன். மகாராஜா, மகாராஜா, மகாராஜா சொல்லுங்க. எனக்கு இந்த சவாலை ஏத்துக்கிறதுக்கு அனுமதி வழங்குங்க மகாராஜா. அனுமதியை அப்புறமா வழங்குறேன். முதல்ல இத சொல்லுங்க, இப்பதான் சபைக்கு வர நேரம் கிடைச்சதா? நீங்க வரவே மாட்டீங்களோன்னு நினைச்சேன். எப்படி வராம இருப்ப மகாராஜா? உங்களை விட சின்னவன், உங்க மேல கோவப்படலாம், ஆனா சங்கடத்துல உங்களை கைவிட முடியாது இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, தவறான புரிதலின் நிழல்ல இருந்து வெளியே வந்து பாருங்க. நான் ஒவ்வொருத்தரா இந்த சபையில இருக்கிற எல்லாரையும் வீழ்த்தி இருக்கேன். சொல்ல போனா நான் அரசரை கூட வீழ்த்திட்டேன். நீங்க மட்டும் எங்க இருந்து ஜெயிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் நிறைஞ்ச சபையில சிரிப்புக்கு பாத்திரமாக பாக்குறீங்க? சிரிப்பு வருந்தா, கண்டிப்பா வரும். ஆனா என்ன பார்த்து இல்ல, உங்களை பார்த்து. அது மட்டும் இல்லாம திடீர்னு நான் இந்த சவாலை ஏத்துக்கிட்டதை பார்த்துட்டு உங்களுடைய சந்தோஷம் பறந்து போன மாதிரி இருக்கு. யாரோட சந்தோஷம் பறந்ததுன்னு சீக்கிரமே பார்க்கலாம். அது உங்களுடையதா தான் இருக்கும். அப்ப வாங்க பாத்துரலாம். நீங்க என் சந்தோஷத்தை பறக்க வைக்கிறீங்களா இல்ல நான் உங்களோடதானு? சரி, சம்மதம். நீங்க இவர் சொல்றத கேட்காதீங்க. வாங்க, ராஜாபிஷேகம் பண்ணணும். என்ன இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் நீங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கதாசிரியர்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கதை சொல்லும் கலை மூலமா யார வேணாலும் எதையும் பண்ண வைக்க முடியும்னு சொல்லுவீங்க. ஆனா ஏனே தெரியல, நான் இந்த சவாலை ஏத்துக்கிட்டதுல இருந்தே நீங்க பயந்து போன மாதிரி இருக்கீங்களே. மகாராஜா, அநேகமா இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். விஜயநகரத்தின் சிம்மாசனத்துல ஒரு சிங்கம் தான் அமர்ந்து இருக்கும்.
பயந்து போன எலி இல்ல. சரி 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 சரி, பட்டாபிஷேகம் பண்ணிடுங்க. ஆனா அப்புறம் விஜயநகரத்தோட மக்கள்லாம் இப்படித்தானே சொல்லுவாங்க, விஜயநகரத்தின் சிம்மாசனத்துல இப்ப ஒரு பயந்தாங்குழி உட்கார்ந்திருக்கான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, பட்டாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் முதல்ல நீங்க இந்த உலகத்தின் சர்வ சிறந்த கதாசிரியர் என்ற பட்டத்தை எனக்கு வழங்கி ஆகணும். அதாவது எந்த பட்டத்தை நீங்க மகாராஜா கிட்ட கேட்டீங்களோ அந்த பட்டத்தை. நீங்களா இந்த உலகத்தின் சர்வ சிறந்த கதாசிரியரா? இந்த உலகின் சர்வ சிறந்த கதாசிரியர் நான் தான், வேற யாரும் இல்ல. இந்த போட்டியில் வைக்கப்படும் தைரியத்தின் மீது ஆணையாக உங்களை வீழ்த்த போகும் திறமை மீது சத்தியமாக பொய் சொல்ல மாட்டேன். நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறம் ஒத்துக்கிறேன். என்னங்க நீங்க நீங்க என்ன பாருங்க, இவர் சொல்ற எதையும் கேட்காதீங்க. வாங்க இப்ப பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் வாங்க. அட நீங்க ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? பட்டாபிஷேகம் இவருக்கு நடக்க போகுதா இல்ல உங்களுக்கு நடக்க போகுதா? பேசாம நீங்க இவங்க சொல்றதை கேட்டுருங்க. அப்புறம் உங்க தலைக்கு மேல ராஜமகுடத்தோட சேர்த்து கையில வளையல்களையும் போட்டுக்கோங்க. நல்லா போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப இந்த நிறைஞ்ச சபையில உங்களை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பட்டாபிஷேகத்தையே பண்ணிப்பேன். உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது, நான் உங்களை ஜெயிக்க விட மாட்டேன். சொல்லுங்க, சவாலுக்கு சம்மதமா? இல்ல 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 இல்ல, அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, நான் சொல்றத கேளுங்க. என் கூட வாங்க. நீங்க உங்க மனைவி சொல்றதையே கேளுங்க. இவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே பண்ணுங்க. ஏன்னா உங்களை பார்த்தா உங்களுக்கு முடிவெடுக்கிற திறமெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. போதும், எனக்கு சம்மதம். போட்டி நடக்கும், இப்பவே நடக்கும். சம்மதமா? இப்ப இந்த நிறைஞ்ச சபையில உங்களை 2 நொடியில நான் வீழ்த்தி காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களால வெல்ல முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இல்ல 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 இல்ல, இந்த தடவை கதை சொல்ல போறது நீங்க இல்ல. இந்த தடவை கதைய நான் சொல்ல போறேன். நான் தான் கதாசிரியன், நான் கதையை சொல்றவன், மத்தவங்க கதையை கேட்கிறவன் இல்ல. இப்ப இது என்ன நியாயமா இருக்கு அப்துல்லா அவர்களே? பாருங்க, நீங்க கதையை சொல்லி எல்லாரையும் தோக்கடிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு தகுதியானவர்ன்றத நீங்க நிரூபிச்சு காட்டணும்னா நீங்களும் கதையை கேட்டு எதிராளியை தோக்கடிச்சாதானே நியாயமா இருக்கும். அப்பதானே நீங்க உலகின் சர்வ சிறந்த கதாசிரியர் ஆக முடியும். இல்லனா உங்களால வெறும் கதையை சொல்லதான் முடியும், கேட்க முடியாதுன்னு எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கோங்க. நீங்க கதையை சொல்லி சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கீங்க, அழ வச்சிருக்கீங்க, முட்டாளாக்கி இருக்கீங்க. ஆனா நான் இப்ப உங்களுக்கு சவால் விடுறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற கதையை கேட்டு நீங்க உங்களுடைய இடத்துல இருந்து எழுந்து துள்ளி குதிச்சு இங்க இருந்து வெளியே ஓடுவீங்க. அட பிரமாதம் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அத பார்க்க எனக்கு ஆனந்தமா இருக்கு. இவர் துள்ளி குதிச்சு ஓடுறத பார்க்கும்போது பொதக் பொதக்கு பொதக் பொதக்குன்னு. போதும், என்னுடைய மரியாதை மீது ஆணையாக, என்னோட வெற்றிகள் மீது ஆணையாக நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க உங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். சொன்னதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், ஒருவேளை நீங்க உங்க இடத்தை விட்டு அசைஞ்சீங்கனாலும் இல்ல எகிரி குதிச்சீங்கனாலும் என்ன பண்ணாலும் மகாராஜாவுடைய ராஜ பதவி, மகாராணியுடைய மாலை, ராஜகுருவுடைய வீடு மற்றும் அவருடைய செல்வம் எல்லாத்தையும் திருப்பி தந்தாகணும். சம்மதம். இல்ல இல்ல, ஏன்னா என்ன வீழ்த்துற அளவுக்குலாம் உனக்கு திறமை இல்ல. அட, உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நான் யாருக்கும் குறைஞ்சவன் இல்ல. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா அப்புறம் நீங்க இப்பவே இந்த நொடியே சிறைச்சாலைக்கு போய் ஆகணும். சம்மதம். இடத்துல அமர்ந்துருங்க. அடடா, அங்க எங்க போறீங்க? நீங்க இன்னும் மகாராஜா ஆகலல்ல. அங்க என்னுடைய மகாராஜா தான் அமருவாரு. நீங்க 2 பேரும் அது வரைக்கும் இந்த இடத்துல அமருங்க. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், குதிச்சிராதீங்க. வாங்க. சுபானல்லாஹ். மகாராஜா, ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் ஸ்ரீராமருடைய பாதங்கள் அவருடைய தலை அர்ப்பணிச்சு அவருடைய கட்டளையை பெற்று அன்னை சீதையை தேடி பறந்து போனாரு லங்கைக்கு. அங்க போய் ஸ்ரீராமரின் பேரை பாடினாரு.
பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஆமா, பிரமாதம். சீதை அன்னையை தேடி அசோக வனத்துக்கு போய் சேர்ந்தாரு ஆஞ்சநேயர். அங்க சீதை அன்னைய பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. சீதை அன்னையின் ஏக்கத்தை பார்த்து அவங்களுடைய காலடியில ஸ்ரீராமரின் மோதிரத்தை வச்சாரு. இப்படிதான் ஆஞ்சநேயர் சீதை அன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த மரத்துல பசியோட மேல ஏறினாரு. மரத்துல இருந்த பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு ஆஞ்சநேயர். அத பார்த்த உடனே ராவணர்களின் வீரர்கள் ஓடி வந்தாங்க. அங்க வந்த எல்லாரையும் விரட்டி அடிச்சாரு ஆஞ்சநேயர். அந்த தகவல் கிடைச்சதும் கோபத்துல கர்ஜிச்சாரு ராவணன். அவரு கூப்பிட்டாரு அவருடைய மகன் மேகநாதன. கையில் பிரம்மாஸ்திரத்தை கொண்டிருந்த அவன் சாக்ஷாத் அந்த தேவராஜர் இந்திரரையே வீழ்த்தியவன். ஆஞ்சநேயர் மேல எய்த அஸ்திர சஸ்திரங்கள் தோல்வி அடைஞ்சதுனால இறுதிய ஆஞ்சநேயரை தாக்க அவன் கையில எடுத்தது பிரம்மாஸ்திரத்தை. பிரம்மாஸ்திரம் தன்னை நோக்கி வரத பார்த்ததுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் யோசிச்சாரு, பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை தரலனா தன்னுடைய மகிமையே போயிடும்னு. அதனால பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை தந்து ஆஞ்சநேயர் அவரையே தன்னை கயிறால கட்டிக்கிட்டாரு. ராவணன் முன்னாடி அவரை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அப்ப ராவணன் எந்த வானரத்தை அனுப்பி இருக்காருன்னு அவரு கேட்டாரு. அப்துல்லா அவர்களே, நீங்க ராவணன்? இல்ல இல்ல, இப்படி வச்சுக்கலாம். நீங்க தான் ராவணன், நான் தான் ஆஞ்சநேயர். இப்ப ராவணனுடைய சபையில என்ன நடக்க போகுதுன்னு ஆஞ்சநேயருக்கு என்ன தெரியும்? ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமருடைய செய்திய தந்தாரு. ஒழுங்கா சீதை அன்னைய முழு மரியாதையோட அனுப்பி வச்சிடுன்னு சொன்னாரு. ஆனா திரும்ப அந்த ராவணன் ஆஞ்சநேயரை அவமானப்படுத்தினான். ராவணன் கட்டளையிட்டான், ஆஞ்சநேயருடைய வால்ல தீ மூட்டி விடுங்கன்னு சொன்னான். ஆனா ஒரு வானரத்துக்கு வாளுங்கிறது அதோட மரியாதைக்கான அடையாளம் இல்லையா? என்ன சரியா சொன்னீங்க. சொல்லுங்க. ஸ்ரீ ராமச்சந்திரரே வாழ்க! ஸ்ரீ ராமச்சந்திரரே வாழ்க! ஸ்ரீ ராமச்சந்திரரே வாழ்க! ஸ்ரீ ராமச்சந்திரரே ரகுபதி நந்தலாலரே ஸ்ரீ ராமச்சந்திரரே ஸ்ரீ ராமச்சந்திரரே ஸ்ரீ ராமச்சந்திரரே ஸ்ரீ ராமச்சந்திரரே ஸ்ரீ ராமச்சந்திரரே ஸ்ரீ ராமச்சந்திரரே ரகுபதி நந்தலாலரே. ஸ்ரீ ராமச்சந்திரரே வாழ்க! காப்பாத்துங்க! நெருப்பு! காப்பாத்துங்க! நெருப்பு! அடங்க. மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. நெருப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஆனா இது என்ன? நீங்க அதே மாதிரி தோத்துட்டீங்களே. அங்க அப்போ எல்லாரும் ஆஞ்சநேயர்கிட்ட தோத்த மாதிரி. நீங்க உங்க இடத்தை விட்டு அசைய கூட மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆனா பாருங்க, உங்களுடைய இடம் உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஏன் மகாராஜா? யார் ஒருத்தர் தன்னையே இந்த உலகத்தின் சர்வ சிறந்த கதாசிரியர்னு அவரே அறிவிச்சுக்கிட்டாரோ, அவரு இன்னைக்கு வேற ஒருத்தங்க சொன்ன கதையில முழுகி போனதுனால சவால்ல தோத்துட்டாரு. தன்னையே அஜயன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு தோத்து போயிட்டாரு மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, யார் உங்களுடைய மகாராஜாவோட கௌரவத்தை சிதைச்சு அவமானப்படுத்தினானோ அவனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படல. இல்ல இல்ல அப்துல்லா அவர்களே, எனக்கு உங்ககிட்ட தனிப்பட்ட பகையெல்லாம் எதுவும் இல்ல. நான் உங்களுக்கு எதிரானவன் இல்ல. உங்களுடைய சிந்தனைக்கு எதிரானவன் தான் நான். உங்களுடைய ஆசைக்கு, உங்களுடைய சூழ்ச்சிக்கு எதிரானவன். எந்த மகாராஜா அவருக்கு முழு மரியாதையை தந்தாரோ அவரையே இப்படி ஏமாத்தினது. போது பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க நான் பண்ண எல்லாமே தப்புதான். நான் என்னோட கலையை தப்பா பயன்படுத்தி இருக்கேன். உங்க முன்னாடி நாங்க 2 பேரும் குற்றவாளிங்க. மகாராஜா அவர்களே, உங்களால முடிஞ்சா எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுடைய ராஜபதவியை நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். ராஜகுருவுக்கு அவரோட வீடு, அவரோட செல்வத்தை மற்றும் மகாராணிக்கு அவங்களோட மாலைய
மகாராஜா இதெல்லாம் சரிதான். ஆனா இப்படிப்பட்ட பேராசக்காரங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். என்ன இவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. கபடக்காரங்க, ஏமாத்துக்காரங்க. நீங்க 2 பேரும் பண்ண காரியத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க தகுதியானவங்க தான். ஆனா ஒரு 2 காரணங்களுக்காக நான் உங்களை தண்டிக்க போறதில்ல. முதல் காரணம், நீங்க 2 பேரும் உங்களோட தவற உணர்ந்துட்டீங்க. 2வது மற்றும் முக்கியமான காரணம், இப்பதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க கதைய சொல்லி ஒரு அற்புதமான உதாரணத்தை காட்டினாரு. அத பார்த்து என் மனசு மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிடுச்சு. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணத்துல நான் யாரையும் தண்டிக்க விரும்பல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்குற அப்துல்லா அவர்களே, இனி எதிர்காலத்துல எப்பவும் இப்படி பண்ணாதீங்க. மகாராஜா, நான் சத்தியம் பண்றேன், இனி எப்பவும் இப்படி நடக்காது. இப்போ எங்க 2 பேருக்கும் இங்க இருந்து போக அனுமதி வழங்குங்க. வீரனே, உங்களோட இன்னும் சில வீரர்களை கூட்டிக்கிட்ட அப்துல்லாவையும் அவரோட மனைவியையும் விஜய் நகரத்தோட எல்லை வரைக்கும் முழு மரியாதையோட அனுப்பி வைங்க. நன்றி. பண்டித ராமகிருஷ்ணரே, அற்புதம். என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்களா? அப்படியே இருந்தீங்கனாலும் அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. உங்களால முடிஞ்சா உங்க மகாராஜாவை மன்னிச்சு. ஐயோ மகாராஜா, என்ன பண்றீங்க? நீங்க நீங்க என்னுடைய மகாராஜா. நீங்க என்கிட்ட இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் சரி, உங்க மகாராஜாவால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதா? ஆனா ஒரு நண்பன் அவன் நண்பன் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா? மன்னிச்சிடு நண்பா. இல்ல மகாராஜா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.